Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Vivo y73 இந்த ஸ்மார்ட்போனோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்கு. அதனால தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ஸ்மார்ட்போனோட நம்ம 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்பர் 1 எஸ் கேப்சர். நீங்கள் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே கண்ட்ரோல் சென்டரில் எஸ் கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபன்னி ஸ்க்ரீன்ஷாட், லாக் ஸ்க்ரீன்ஷாட், ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன்ஷாட்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபன்னி ஸ்க்ரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் மார்க் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ஃபோட்டோ எடுக்கும் போது ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் மார்க் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் கேப்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்பர் 2 ஃபோக்கஸ் மோட். உங்களுக்கு ஒரு ஆப்ல இருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வருது, அந்த ஆப் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆப்பை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் போய்க்கோங்க. கண்ட்ரோல் சென்டர் போனாலே பார்த்தீங்கன்னா பென்சில் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷன் இருக்கும். அதை ட்ராப் பண்ணி மேலே கண்ட்ரோல் சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி முடிச்சோடனே ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுறதோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிட்டு டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து குரோமை கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிக்கல. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆப்பை டர்ன் ஆன் பண்ணனே அந்த ஆப்புக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அந்த ஆப் ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி அந்த ஆப்பில் இருந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வராது, பேக்ரவுண்ட்லேயும் ரன் ஆகுது. நீங்கள் ஃபோக்கஸ் மோடுக்குள்ளே போய் அந்த ஆப் ஆஃப் பண்ணாதான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண முடியாது, அந்த ஆப்பில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதனால் உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, பேக்ரவுண்டில் அந்த ஆப் ரன் ஆகாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு நோட்டிஃபிகேஷன் அதிகமாக வருதுன்னா இந்த ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3 ஆப் லாக். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக ஆப் லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டருக்குள்ளே போய்க்கோங்க. கண்ட்ரோல் சென்டருக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஜோவி ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஆப் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப் லாக்குள்ளே போய் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு ஆப் லாக்கை செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி எந்த ஆப்பை லாக் பண்ணுமோ அந்த ஆப்பை லாக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்பை லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆப்பை லாக் பண்ணிக்கோங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஏற்ற. நம்பர் 4 ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன். நார்மலாக நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா குளோபல் சர்ச் மாதிரி வரும். இதை நம்ம மாற்றி ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பார் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லாங் டேப் பண்ணி ஹோம் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், குளோபல் சர்ச்னு நோட்டிஃபிகேஷன் சென்டர்னு. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணால் போதும், நீங்கள் நார்மல் ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் பார் வரும். நம்பர் 5 லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம் ஸ்க்ரீன் லாங் டேப் பண்ணி ஹோம் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹோம் ஸ்க்ரீன் ஐகான் பேட்ஜஸ்னு. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, டோன்ட் ஷோ எனி நோட்டிஃபிகேஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி முடிச்சா போது லாக் ஸ்க்ரீனில் எந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வராது. நம்பர் 6 டு நாட் டிஸ்டர்ப். நோட்டிஃபிகேஷன் ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷெடியூலுக்குள்ளே போய் டு நாட் டிஸ்டர்பை ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெடியூல் பண்ண டைமில் எந்த மெசேஜஸ் வராது, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வராது, எந்த ஒரு கால் பேக்கும் வராது. நீங்கள் எப்பயாச்சும் பிஸியாக இருக்கீங்க இல்லைனா ஒரு மீட்டிங்கில் இருக்கும் போது இந்த டு நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன். நம்பர் 7 நோட்டிஃபிகேஷன் பபிள்ஸ். நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஷேர் சாட் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை நாங்கள் லாங் டேப் பண்ணிக்கிறேன். லாங் டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், ஒன்று டிஃபால்ட்டு ஒன்று சைலண்ட்னு. ரெண்டாவது சைலண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இந்த சைலண்ட்டுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது சைலண்ட்டாக வரும், எந்த ஒரு டான் இல்லாமல் சைலண்ட்டாக வரும் அந்த நோட்டிஃபிகேஷன். நம்பர் 8 ஆட் ஐகான் டு ஹோம் ஸ்க்ரீன். நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோரில் ஏதாச்சும் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆகும். இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லாங் டேப் பண்ணி ஹோம் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஆட் ஐகான் டு ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதை ஆஃப் பண்ணி முடிச்சா போதும், நீங்கள் ஏதாச்சும் ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆகாது.
நம்பர் 9 ஆப் ஷார்ட்கட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்ட் ஆப் ஷார்ட்கட் ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப் லாங் டாப் பண்ணுறேன். யூடியூப் லாங் டாப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட் ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரிப்ஷன், எக்ஸ்ப்ளோர்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. வேறு ஆப்பில் வேறு ஆப்ஷன் இருக்கும். நிறைய ஷார்ட்கட் ஆப்ஷன் தந்திருக்காங்க. நம்பர் 10 ஸ்மார்ட் ஸ்பிளிட்ஸ். ரீசன்ஸ் ஆப்குள்ளே போய்ங்க. ரீசன்ஸ் ஆப்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா மேலே 2 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் அந்த ஆப் ஸ்பிளிட் ஆயிரும். நீங்கள் ரெண்டாவது எந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்புக்குள்ளே போனால் போதும் உங்களுக்கு 2 ஆப் ஸ்பிளிட் ஆகி வந்துடும். நீங்கள் அட் டைமில் 2 ஆப் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்து பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.